ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஸ்டம் கால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்பவுண்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரிஸ்டிக், ஜென்ரேஷன், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் அண்ட் கர்னல் இதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க சிஸ்டம் காலுக்கு போயிடலாம். சிஸ்டம் காலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா அதோட டெஃபினேஷன், அது ஏன் தேவைப்படுது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? So definition of system call. System call is a way for a program to ask the operating system to do something that the program cannot do by itself, like a read a file, print something or connect it to the internet. ஒரு ப்ரோக்ராமால் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண முடியாதுன்னா ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஹெல்ப் தேவை. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிறதுக்கு சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ இந்த சிஸ்டம் கால் இஸ் a bridge between the program and the OS kernel. ஸோ ஒரு சிஸ்டம் கால் அப்படிங்கிறது யூசர் மோடுக்கும் கெர்னல் மோடுக்கும் இடையில வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராமை வந்து கஸ்டமராக வச்சுக்கலாம். சிஸ்டம் கால் அப்படிங்கிறவங்கள வெயிட்டராகவும், ஓஎஸ் கர்னலில் வந்து கிச்சனா அப்படின்னு வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கஸ்டமரால் டேரெக்டாக கிச்சனுக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோன்னா வெயிட்டர்கிட்ட வந்து கேட்போம். ஸோ அந்த வெயிட்டர் வந்து ஆர்டர் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ரிசல்ட்டை வந்து திரும்ப வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டயக்ராம் வந்துருக்கு. அந்த அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேருக்கு இடையில தான் என்ன இருக்கும், இந்த கெர்னல், அதாவது ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்ளிகேஷனுக்கும் கெர்னலுக்கும் இடையில தான் என்ன இருக்குன்னா இந்த சிஸ்டம் கால்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஏன் சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராமால் ஹார்ட்வேரை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிறது சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து தேவை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தன்னோட கண்ட்ரோலில் தான் எல்லா ரிசோர்ஸஸையும் தன்னோட கண்ட்ரோலை வந்து வச்சுக்கும். அந்த ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைன்னா நம்ம கேட்கணும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் கால் மூலியமாக தான் நம்ம வந்து கேட்போம். ஓகே. சிஸ்டம் கால் ஹெல்ப் ப்ரோக்ராம் சேஃப்லி ஆஸ்க் தி ஓஎஸ் டு டூ திஸ். ஸோ என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ ஒரு ப்ராசஸ் பண்ணும். க்ரியேட் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கோ டிவைஸ் தேவைப்படும் போது மெமரி அலோகேட் பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஓஎஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் கால் அதை மேக் பண்ணி என்ன பண்ணுன்னா ஓஎஸ்க்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும். ஓகேங்களா? யூசர் மோட்லேருந்து கெர்னல் மோடுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணும். அது ஓஎஸ் கேன் டைரக்ட்லி ஆஸ் தி ஹார்ட்வேரை வந்து என்ன பண்ணுன்னா ஆக்ஸ் பண்ணும். ஸோ இந்த பெர்ஃபார்ம் வந்து ஓஎஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபைலை வந்து ரீட் பண்ணி ரிசல்ட்டை வந்து திரும்ப ப்ரோக்ராமுக்கே ரிட்டர்ன் பண்ணும். அதான் யூசர் மோடுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதே தான் எதிரையும் வந்து கொடுத்துருக்கேன். சிம்பிளாக வந்து இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு யூசர் மோடில் அப்படின்னா ஃபைலை வந்து ரீட் பண்ணும். உடனே சிஸ்டம் கால் உடனே அது வந்து மேக் பண்ணி கெர்னல் மோடுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் சிஸ்டம் கால் வந்து மேக் பண்ணுது. சிஸ்டம் கால் ஓஎஸ் மேக் பண்ணுது. ஓஎஸ் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ரிசல்ட்டை வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். உடனே சிஸ்டம் கால் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட் வந்து கொடுக்கும். எப்படி எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டம் கால் ஓஎஸ் கொடுக்கும் அப்படின்னா இப்படி தான் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? இதான் சிஸ்டம் கால் வந்து எப்படி ஒர்க் ஆகுச்சுன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ உடனே சிஸ்டம் கால் உடனே மேக் ஆகி அந்த ஓஎஸ்க்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஓஎஸ் என்ன பண்ணுன்னா என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்கோமோ அதை ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரிசல்ட்டை வந்து யூசர் மோடுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மற்ற வீடியோஸையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.